எல்லாருக்கும் வணக்கம். என்ன சென்னைக்கு வந்தா முதல்ல பார்க்க வேண்டியது எல்ஐசின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. எல்ஐசி பக்கத்திலேயே நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட் 11வது கிளையை நல்லா கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. எங்கடா போய் வெஜிடேரியன் சாப்பிட்றது, வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டா கூட வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குன்னு நினைக்கிற நேரத்துல நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட் மவுண்ட் ரோட்ல, அது எப்படி ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடத்துல நல்ல கார் பார்க்கிங்கோட பியூட்டிஃபுல்லா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வீடே வேணாம், நாங்கள் கீதத்திலேயே வந்து ஸ்டே பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் நிறைய 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 சாப்பிட்டுட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் கீதம் ரெஸ்டாரண்ட்ல. என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கீதம். இந்த கீதமோட 11வது கிளையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நானும் ஒரு சின்னதாக வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இல்ல நான்வெஜ் நானும் வெஜ் தான். ஏன்னா வயசாக நான்வெஜ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வெஜிடேரியனுக்கு மாறணும் இல்லைங்களா. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட நல்லா இருக்குது வயிறு, இல்லாட்டி வயிறு அப்படியே உப்பி போற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே கிடைக்கும், இதுதான் கிடையாது. ஒரு வெந்தய தோசையா இருக்கட்டும், அதுக்கு காம்பினேஷனா ஒரு வடகரி, ஒரு ஆனியன் ஊத்தாப்பம், அப்புறம் வந்து தட்டு இட்லி, அதுக்கு ஒரு பொடி பாத்தீங்கன்னா அதுல ஒரு நெய். அதாவது சுவை வந்து இதுதான் இல்ல, நீங்க என்ன கேட்டாலும் உடனே அங்க தர தயாரா இருக்கும். ஒரே ரெஸ்டாரண்ட் இங்க கீதம் மட்டும்தான். எங்க கீதம் இல்ல, நம்ம கீதம். எல்லாரும் உங்க வீட்டுல இருக்காங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து இங்க சாப்பிட வைக்கணும்னு நான் சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க சார். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே நீங்க வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவுன்னு சொல்றீங்க. அந்த ஒரு நாள் கூட நீங்க வெளியே கூட்டிட்டு வரலன்னா எப்படி? அதுக்காக நீங்க கீதம் வந்து 24 hours ஒர்க் பண்ணி ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். 2 மணி ஆனாலும் நீங்க கேட்டா சுட சுட இட்லி, வடை, பொங்கல், தோசை எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க் பண்றதுக்கு நான் சின்ன பிள்ளை இல்லையா, எனக்கும் சில ஆன்மீகம் சுற்றுப்பயணம்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு வர வேண்டியது. இல்ல மூவி வந்து ரொம்ப குறைச்சிட்டேங்க. மூவி வந்து ரொம்ப பண்றது இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். சீரியல் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது. மார்னிங் போனா ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் வந்துடலாம். கொஞ்சம் எனக்கு வீட்டுல ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்குது. அது நீங்க சுந்தர் சி சார் கிட்ட தான் கேட்கணும். இல்ல நீங்க அது சொல்லாதீங்க. இப்ப நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா நிறைய கண்டென்ட் நீங்க நிறைய யோசிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா இவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம பின்னாடி தள்ளிடுவாங்க. அதனால நீங்க எப்பவுமே கிங் தான், நாங்க எப்பவுமே பின்னாடி இருக்கோம். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோங்க, அவரை பத்தி தனியா கேளுங்க, தனியா சொல்லுங்க. இல்ல வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம முந்தி வந்து வெறும் பானுமதி அம்மா மட்டும் தான் சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சுதா கோங்குராக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நீங்க தான் கொண்டு வரணும், நீங்க தான் வந்து அவங்களை வந்து புஷ் பண்ணணும். நாங்கெல்லாம் வெளியே வர தயாரா இருக்கோம். நாங்க இருக்கிறதுனால தான் உங்களால ஜெயிக்க முடியுது, அது முதல்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. கீதத்தோட வந்து 11th பிரான்ச். ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மோஸ்ட் சவுத் ஆஃப் த பிளேஸில் தான் எங்கள் என்டையர் பிரான்ச்சஸ் ஆர் த டி நகர் இஸ் த எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா என்டையர் சவுத். ஸோ எகெயின் இந்த சென்ட்ரல் வந்து சவுத் வந்து நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பாட் எடுத்தோம், வித் நிறையா கொஞ்சம் கார் பார்க்கிங்கோட. ஸோ எங்களோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா not centralized kitchen, and each outlets fresha we want to produce and deliver to the people. இதுதான் கீதத்தோட சக்ஸஸ். அண்ட் எங்களோட ஷார்ட் பீரியடில் இந்த கீதம் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியா வந்து ஒரு பெரிய சப்போர்ட். தென் வி ஹேவ் சம் குட் டீம் அண்ட் ஃப்யூச்சர் வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் அக்ராஸ் சென்னை. ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் எங்களோட என்டையர் பிஸ்னஸை வந்து சென்னை, அதுக்கப்புறம் எகெயின் அவுட் ஆஃப் சென்னை தட்ஸ் அதர் ஸ்டேட்ஸ். அண்ட் சவுத் இந்தியன் ஹேஸ் காட் லாட் ஆஃப் மார்க்கெட்ஸ். தென் அக்ராஸ் இந்தியா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம். தென் குளோபில் இந்த பிராண்டை கொண்டு போகிறதுக்கு வந்து வி ஆர் ஆல் இட்ஸ் பிளான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம்.
6 இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 2. Yeah. எந்த துறை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க? See, இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் see every 4.5 hours once வந்து பீப்புள் வந்து ஃபுட்டு வந்து சாப்பிடணும். தென் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி அண்ட் நல்ல குவாலிட்டி நல்ல சர்வீஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இட்ஸ் அ குளோபல் மார்க்கெட். சரி, இப்போ நம்ம பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த குளோப் வி ஹவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால தான் இந்த பிராண்டை வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து வி ஹவ் செலக்ட். இது வந்து 11th பிரான்ச். சரி, ஸ்டாஃப் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 people are there. Still we are recruiting the people and ட்ரைனிங்கும் வந்து we have a training center and நாங்கள் வந்து இப்போ வந்து ஐடிசி மணிப்பால் இன்ஸ்டியூட்டோட we had a tie-up. ஸோ அங்கேருந்து people are coming down for the training. ஸோ இப்போ 3000 people are there, but still we are recruiting lot of people and we are training. See, இந்த பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 220 people will be there. கவர்மெண்டே வந்து 8 hours ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. 6 to 2 போட்டுருக்கீங்க. Sir, we run 3 shifts. See, almost what is the norms? See, இந்த கீதம் இது வந்து பார்த்தீங்கன்னா what is the correct and the government-ஓட norms பிரகாரம் தான் இது பண்ணுவோம். So we won't run in the total people ஒரே shift run பண்ண மாட்டோம். So 3 shifts will run. சார் மவுண்டூர்ல இருக்க ஹோட்டலுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து பார்க்கிங். அதனால எப்படி இவ்வளவு பெரிய பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணும்போது அது நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. See, exactly sir, இன்னைக்கு கம்ஃபர்ட் ஜோனே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நீட்ஸ் பார்க்கிங். ஸோ அது இல்லாமல் நம்ம ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணாலும் நாளைக்கு பெரிய இஷ்யூ தான். அதை பேஸ் பண்ணி தான் we have taken these places for with parking. சார் early morning to so special menu கான டின்னருக்கு அப்புறம்ன்ற டைம் வந்து சோ அதுக்கு என்ன நிறைய மெனு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன ஸ்பெஷல் மெனு? எஸ் எக்ஸாக்ட்லி. சி நம்மளோட 24 hours மெனு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி தோசை வந்து இட்ஸ் 24 hours மெனு அக்ராஸ் த குளோப். ஸோ அதை வந்து கண்டினியூஸாக அந்த வெரைட்டிஸ் ஆஃப் தோசைஸ் கொண்டு வரோம், இட்லி கொண்டு வரோம். நைட் வந்து இட்ஸ் லைட் ஃபுட் கிச்சடி கொண்டு வரோம், நீட் பொங்கல் கொண்டு வரோம். there's a lot of varieties are there. மெனு எங்களோடது வந்து இண்டோ சைனீஸும் இருக்குது. நார்த் இஸ் சைனீஸ், இண்டோ சைனீஸ். அந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியன் ஃப்ளேவரில் வந்து early morning பிரியாணி வச்சிருக்காங்க சார். சோ இப்போ இங்க அந்த மாதிரி எதுவும் எங்களோடதுல வெஜிடேரியன் பிரியாணி we have varieties. early morning ஏர்லி மார்னிங் வந்து பிரியாணி இல்லை ஆக்சுவலி. வில் ட்ரை. சார் ஹோட்டல் கடையில நீங்க சவாலன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெரிய பிராண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த இதில் வந்து எனி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறையா சவால்களை நீங்கள் சமாளிச்சுட்டு தான் வரணும். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்தது நிறையா சவால்கள். நாங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்தோம், பீப்புளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரும், நாட் சென்ட்ரலைஸ் கிச்சன் ஒரு இடத்துல பண்ணி கொண்டு வந்து சப்ளை பண்ணுற அந்த கான்செப்ட் கூடாதுன்னு ஃபஸ்ட்டு இதிலேருந்தே வி ஹவ் டேக்கன் அ கால். ஸோ இப்போ ஈச் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எங்களோடது பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அங்கேருந்து வில் சப்ளை டு த கஸ்டமர், நாட் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எனி ஃபுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட இட்ஸ் அ நம்பர் ஆஃப் மெனூஸ், மோர் தென் 450 மெனூஸ் ஆர் த. ஈச் ப்ராடக்ட்ஸ் வி ஹவ் அ ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் அண்ட் அந்த பீப்புளை வந்து வி ஆர் ட்ரைனிங் ஆல்சோ. அந்த ட்ரெயின் பண்ணிட்டு தான் வி ஆர் டேக்கிங் டு த கிச்சன். அப்படி என்டையர் சவுத் இண்டியன் மெனு இஸ் இது தானே ஸ்பெஷல், இது தானே. அதான் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சென்ட்ரலைஸ் கிச்சன் வந்து கொண்டு வர மாட்டோம். எங்கள் ஓன் கிச்சன், ஈச் ரெஸ்டாரண்ட் ஹேஸ் காட் த கிச்சன். அந்த ப்ரிப்பரேஷன் தான் இமீடியட்டாக வில் சர்வ் டு த கஸ்டமர். அது வந்து நீங்கள் பெட்டர் வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸை கேட்கறது. பிகாஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்களோட நார்ம்ஸ் என்டையர் சேச்சுரேட் இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வில் ஃபுல்ஃபில்.
எங்களோட எந்த ஒரு ஸ்டாஃப் ஃபஸ்ட்டு டே வந்தாலும் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு என்னென்னலாம் அந்த பேசிக் அந்த நார்ம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து வில் ஃபுல்ஃபில் அண்ட் வில் டேக் இன் டு த திங்ஸ். சி தட் இஸ் அனதர் அட்வான்டேஜ் ஆஃப் கீதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட ரெஸ்டாரண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நாங்கள் எங்கேயுமே வெளியில இருந்து இமீடியட்டாக வி ஆர் நாட் டேக்கன் இன் டு த பீப்புள். என்னோட ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இன்னைக்கு அந்த பொசிஷனில் வர்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டு அந்த சின்ன லெவல்ல இருந்து தான் ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்தவங்க தான் வந்து கெப். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து என்னோட அந்த வெயிட்டர் கேடரில் தான் இருந்தார் ஒரு 15 years பேக். ரைட் நோ இஸ் ஹெட் ஃபார் திஸ் ரெஸ்டாரண்ட் மேனேஜர். ஸோ என்னுடைய என்டையர் 11 பிரான்ச்சஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிலேருந்து யாரையும் கொண்டு வந்து ஒரு பொசிஷனில் வைக்கவே மாட்டோம். கீழேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக டெவலப் ஆகி ஒவ்வொரு பீப்புள் அந்த ஸ்டேஜ் வந்து தான் தென் வி ஹவ் டேக்கன் இன் டு த ரெஸ்டாரண்ட். ஸோ ஆல் 11 அது மாதிரி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஃபுட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி மிடில் கிளாஸையும் கரெக்டாக கண்டிப்பாக இருக்கும் டெஃபினட்டாக. பிகாஸ் எங்களோட இதே வந்து கேஷுவல் டைம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் கேன் ஹேவ் அ திங்ஸ். முன்னாடி நாங்களும் இந்த இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஒரு வேணும் அப்படின்னா ஒரு 3 star இல்லை 5 star ஹோட்டல்ஸ் தான் போகணும். ஸோ எனி பீப்புள் கேன் வாக் இன் டு த திங்ஸ். எனி லெவல் ஆஃப் பீப்புள் கேன் வாக் இன்ஸ் அண்ட் ஹேவ் டேபிள் சர்வீஸ் தாங்க இப்போ இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து எங்களுக்கு மேலே வந்து வி ஹேவ் அதர் ஆப்ஷன்ஸ். அந்த டைமில் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி எங்களோட அதர் இது இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம். Yes, sir. Sir, shortly we have some plans. So, இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 branches we are planning. Chennai, across Chennai. Yeah. சார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் சர்வீஸ் தான். ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் நான் அதில் ஷேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20%. எங்கள் இதில் லாஸ்ட் 2 years எங்கள் டேட்டாஸ் நாங்கள் எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 3% தான் எங்களோட ஆர்டிஷன். ஏன்னா கிளியர் அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன கமிட் பண்ணுறோமோ தட்ஸ் அகாமடேஷன், ஃபுட் அண்ட் ப்ராப்பராக பீப்புள் வில் பி டேக்கன் கேர் ஃபார் த ஆல் த சாட்டிஸ்ஃபை பாயிண்ட் வில் டேக்கன் கேர். ஸோ எங்கள்கிட்ட அந்த ஆர்டிஷன் வந்து இட்ஸ் எகெயின் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் அவுட் வித் less than 1% ஆர்டிஷனுக்கு வந்து வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங். சார் இந்தியா இஸ் அ பிக் மார்க்கெட். ஏன்னா வந்து எங்களோட ஒரு கான்செப்ட் என்னன்னா அக்ராஸ் இந்தியா வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டில் குளோபலாகவும் வந்து வி ஹாவ் அ பிளான். எங்கள் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 4 பீப்புள்ஸ் ஒன்ஸ் என்ட்ரி ஆனாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வெளியே போகிற டைம் வந்து 25 minutes. அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹாவ் அ பேக்கப் கிச்சன். இம்மிடியேட்டாக என்ன ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க டு த சர்வீஸ் எல்லாமே வந்து வி ஹாவ் அ திங்ஸ். மேக்ஸாக 25. ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா பெரிய ஃபேமிலியாக வந்தாங்கன்னா 40 to 45 minutes. சார் அதான் சொல்கிறேன், எங்களோட டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 to 8 minutes வச்சுருக்கோம். மேக்ஸிமம் 5 to 8 minutes வந்து என்ன க்ரௌட் இருந்தாலும் we can do the service and we can rotate the tables. அதான் நாங்கள் கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து நிறையா வந்து வெளி ஆர்டர்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். பல்க் ஆர்டர்ஸும் வந்து we have taken. எஸ் we have already provided the things பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து 4 to 5 minutes கொண்டாடுறதுக்கு தான் we are planning. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேக் எண்ட் எல்லாமே நாங்கள் மேன் பவர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ டேபிள் ரொட்டேஷன் வந்து 4 to 5 minutes we are planning. சரி இல்லை சார் எல்லாரும் அது அப்படி சொல்லணும். சர்வீஸ் அண்ட் இது அதுக்கு தான் சொல்லணும். அந்த ஒரு சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எகெயின் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும்.
அதுதான் we are planning. So 25 minutes. So any waiting வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 minutes we are planning. Thank you. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க. Will all எனி பிராண்ட் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. எல்லாருமே க்ரோ ஆகலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. Earlier you had a tie-up with Sangeeta and you had a franchise and there was an issue, legal issue. It went in favor of you. But do you think that it will be a competitor for you? You will be a competitor. No, sir, absolutely. I don't think there is no competition in the industry. நல்ல ப்ராடக்ட் கொடுத்து நல்ல சர்வீஸ் கொடுத்தோம்னா everybody has got the opportunity. Definitely, everybody has got the opportunity.